ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலை பற்றி இந்த vlogல பார்க்கலாமா? முருகர் கோயில்னாவே சிறுவாபுரி தான் நிறைய பேருக்கு தெரியும். அங்கே நிறைய டைமில் ரஷ்ஷாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக சாமியை பார்க்க முடியாது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா தச்சு டு பொன்னேரியிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் ஆண்டார்குப்பம்ன்ற ஊர் தான் இது. நம்ம முருகரே நினச்சா மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும். நான் இதில் ஒரு டிராயிங் அட்டாச் பண்ணியிருப்பேன்ல, மூலவர் சாமி அதே அதிகார தோரணையில் தான் இங்கேயும் இருப்பார். இது மாதிரி அதிகார தோரணையில் இருக்கிற முருகர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரேர். பிரம்மன் கைலாயத்துக்கு போயிட்டு இருக்கும் போது முருகரை கண்டுக்கவே இல்லை. முருகர் அதனால கோபம் அடைஞ்சு ஓம் என்னும் சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு பிரம்மரை கேட்டார். பிரம்மதேவரோ அவருக்கு பதில் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார். கோபம் அடைந்த முருகர் அவரை சிறையிட்ட ஸ்தலம் தான் இந்த ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். அருணகிரிநாதர் நிறைய பாட்டு பாடியிருக்காருல்ல, அதில் கூட இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. இந்த கோயிலுக்குள்ளே வந்தாவே மனசு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி வந்தாவே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க.